ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோட சேர்த்து அக்காமடேஷனில் ஒரு புது சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையில் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. காலையிலேயே இன்னைக்கு உண்டான கோட்டை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்ரீவாரிமெட்டில் திவ்யதர்ஷன் டோக்கன் காலையில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்தாங்க. அங்கேயும் இன்னைக்கு உண்டான கோட்டா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அலிப்பெரிய நடைபாதையில் இன்னும் திவ்யதர்ஷன் டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணல. எப்போ கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் அதை பற்றின அப்டேட் வந்தப்போ இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். இப்போது கண்டினியூஸாக ஹாலிடேஸாக இருக்கிறதுனாலையும் அடுத்து புரட்டாசி மாதமும் வர இருக்கிறதுனாலையும் ஃப்ரீ தரிசனத்தில் டோக்கன் வாங்கிட்டு நம்ம சுவாமி தரிசனம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓரளவுக்கு அன்றைக்கி சுவாமி தரிசனம் பார்த்து வந்துடலாம். இந்த டோக்கன் வாங்குகிற பிளானில் இருந்தீங்கன்னா திருப்பதியில் ட்ரை பண்ணுறப்போ நாள் நைட்டு 11 மணிக்கெலாம் க்யூவில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்போ டோக்கனை வாங்கிட்டு ஃபஸ்ட்டு பஸ்ஸு 3 மணிக்கிழமோ மலைக்கு போய் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனும் நம்மளோட டைம் ஸ்லாட் படி தான் விடுறாங்க. நம்மளோட டைம் ஸ்லாட்லேருந்து 1 hour பிஃபோர் நம்ம ATG சர்க்கிளில் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். சேம் டேவே நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்டில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்காக ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 1லேருந்து 2 மணி நேரம் ஆகலாம் தரிசனம் பார்க்கறதுக்கு. மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் திவ்யதர்ஷன் டோக்கனில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 15லேருந்து 20 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனம் கூட ஸ்லாட் படி தான் விடுறாங்க. இன்றைக்கி சாயந்தரம் 6 மணி ஸ்லாட்டில் இருக்கிறவங்க இப்போ காலையில் போய் க்யூவில் ஜாயின் பண்ணி விடலை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஸ்லாட் படி தான் விட்றாங்க. உங்களோட ஸ்லாட்லேருந்து 1 hour 2 hours முன்னாடி போங்க. ஏன்னா உங்களோட ஸ்லாட்லேருந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சிருக்காங்க. ட்ரெயின் அவங்களுக்கு 10 மணிக்கு இருக்குது, நீங்கள் வேணால் அதை காமிச்சு வேணால் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்டேட் பண்ணலை. அந்த மாதிரி நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். பட் டெசிஷன் அவங்க விடுறது தான். பட் ஸ்லாட் படி தான் வர்ச்சுவல் சேவா 300 ரூபாய் தரிசனம் விடுறாங்க. உங்களோட ஸ்லாட்லேருந்து 1 hour 2 hours பிஃபோர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வெதர் நார்மலாக இருக்குது. கீழ்த்திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் நடந்துட்டுருக்கிற பவித்ரோற்சவம் இன்னையோட முடியுது. திருச்சானூர் பத்மாதி அம்மாவாரி கோயிலில் பவித்ரோற்சவம் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி நாளைக்கு இருக்கிறதுனால கல்யாணோற்சவம் ஊஞ்சல் சேவா குங்குமார்ச்சனா விஐபி பிரேக் தர்ஷனில் இந்த 3 நாட்களுக்கு கேன்சல் செய்திருக்காங்க. திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் நாளையிலேருந்து புரட்டாசி ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு காலையில் திருமலாவில் அனந்த பத்மநாப விரதம் செய்கிறாங்க. அனந்த பத்மநாப மகாத்மியம் விண்ணப்பிப்பாங்க கோயில் உள்ளதுக்கப்புறமா சக்கரத்தாழ்வார வெளியில் அழைச்சிட்டு வந்து வராக சுவாமி கோயிலில் அபிஷேகமும் சக்கர ஸ்நானமும் செய்வாங்க. இந்த மாதத்தோட பௌர்ணமி கருட சேவா திருமலாவில் செப்டம்பர் 18ஆம் தேதி சாயந்தரம் 7 to 9 செய்வாங்க. மாடவீதியிலேருந்து நம்ம பார்க்கலாம், இல்லைன்னா SBC சேனலில் நம்ம பார்க்கலாம். டிசம்பர் மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட் இன்னும் வரல. எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அப்டேட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி கஸ்டமர் கேரில் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு 18 தேதிக்கு மேலே அப்டேட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க. டிடிடி போர்ட்டலில் பழைய புக்கிங் இருந்தது, போன வாரத்தோட அங்க பிரதட்சணம் இப்போ தான் எடுத்திருக்காங்க. இன்னும் அப்டேட் வரல. டிசம்பர் மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட் எப்போ வந்தாலும் சரி. நவம்பர் மாதத்துக்கு உண்டான பஸ் டிக்கெட்டோட சேர்த்து கொடுக்குற 300 ரூபாய் ஸ்பெஷாலிட்டி தர்ஷன் டிக்கெட் ஏபி SRTCலையும் ஓப்பன் ஆகலை. அது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு எந்த நியூஸும் இல்லை, செக் பண்ணிக்கிட்டே இருங்க நாங்கள். ஸோ இதை பற்றிலாம் எப்போ அப்டேட் வந்தாலும் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். பட் கஸ்டமர் கேரில் கால் பண்ணி கேட்டதுக்கு 18 தேதிக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்கலாம், இருந்தாலும் செக் பண்ணிக்கிட்டே இருங்க நாங்கள். திருமலாவில் நேரில் போய் சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் காலையில் 5 மணிலேருந்து கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரூம்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஆஃப்லைன் ரூமோட ஸ்டேட்டஸ் டிடிடியோட அஃபிஷியல் இன்ஸ்டா பேஜில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3 தடவை அப்டேட் பண்ணுறாங்க. 11 மணிக்கு போனால் கூட ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போது 2-3 டேஸாக க்ரௌட் இருந்துமே. என்னோட திங்கிங் என்ன அப்படின்னா, ஜென்ரலாக காலையில் ஒட்டுமொத்தமாக ரூம்ஸ் கொடுத்து முடிச்சுட்டு கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரூம்ஸ் இருந்தால் சாயந்தரம் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரூம்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்படிங்கிறது என்னோட திங்கிங். உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ 10:30 மணியோட ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ ரூம்ஸ் 100 ரூபாய் 50 ரூபாயில் இருக்குது. இந்த பக்கம் இருக்கிறது 1000 ரூபாய் 1518 ரூபாய் ரூம். அதோட ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அகெயின் மத்தியானம் ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க ரூம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இன்ஃபர்மேஷன் டிடிடியோட அஃபிஷியல் இன்ஸ்டா பேஜில் தெரிஞ்சுக்கலாம்.
ஆன்லைனில் நம்ம ரூம் புக் பண்ணிவிட்டு அக்காமடேஷன் எடுக்கணும் அப்படின்னா அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு ஏஆர்பி கவுண்டரில் போய் ஸ்கேன் முடித்து 10 நிமிஷத்தில் எஸ்எம்எஸில் எங்கே கெஸ்ட் ஹவுஸ் அலாட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வந்துடும். அந்த கெஸ்ட் ஹவுஸோட ரிசப்ஷனுக்கு போய் நம்மளை ஃபோட்டோ எடுப்பாங்க. நம்ம 2 பேரில் யார் பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்கோமோ அவங்களில் ஒருத்தர் ஆதாரை காமிச்சு நம்மளை ஃபோட்டோ எடுப்பாங்க. ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. நம்மளோட ஃபோட்டோ அவங்கக்கிட்ட இருக்கும். அதே பர்சன் போனால் தான் வக்கேட் பண்ண முடியும். இது ப்ராக்டிஸில் இருக்குது. இதில் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி நம்மளை அங்கே ஃபோட்டோ எடுக்கிறப்போ நமக்கு கொடுக்குற ஸ்லிப்லேயும் இப்போ நம்ம ஃபோட்டோ வருது. தேர்ட் பர்சனோட மிஸ்யூஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி செய்கிறாங்க. அதாவது நம்மளை ஃபோட்டோ எடுத்து தான் ரூம் கொடுப்பாங்க. அந்த ஃபோட்டோ எடுக்கிற பர்சன் தான் போய் மறுபடியும் ரூமை ப்ராப்பராக வக்கேட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு காஷன் டெபாசிட் ரிட்டர்ன் ஆகும். அப்படி ஃபோட்டோ இப்போயும் அப்படி தான் எடுக்கிறாங்க. இருந்தாலும் நமக்கு கொடுக்குற ஸ்லிப்லேயே நம்மளோட ஃபோட்டோ இப்போ வந்துடுது. ஸோ தட் மற்றவங்க யாரும் அந்த ரூமை ரிட்டர்ன் பண்ண முடியாது. ப்ராப்பராக ரிட்டர்ன் பண்ணால் தான் நமக்கு காஷன் டெபாசிட் ரிட்டர்ன் ஆகும். இப்போ முந்தானேத்து எடுத்த ரூம் இன்றைக்கி காஷன் டெபாசிட் ரிட்டர்ன் ஆகிடுச்சு. யூபிஐயில் ஆன்லைனில் பே பண்ணது. அது மாதிரி ப்ராப்பராக உங்களுக்கு ரூம் அப்போ தான் கிடைக்கும். காஷன் டெபாசிட் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். புதுசாக நமக்கு கொடுக்குற ஸ்லிப்லேயும் நம்மளோட ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறாங்க. எப்படி இப்போ ரீசெண்டாக ஸ்லாட்டர் சர்வதேசன் டோக்கன் திவ்யதேசன் டோக்கன்லாம் நம்மளோட ஃபோட்டோவோட ஸ்லிப் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்த ஸ்லிப்லேயும் நம்மளோட ஃபோட்டோ ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 85,626 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.13 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 33,138 பேர். டிடிடிலேருந்து புக்கிங் பற்றின அப்டேட்டாக இருந்தாலும் வேறு எந்த அப்டேட் இருந்தாலும் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ தட் திருப்பதி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். தர்ஷன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங் எப்படி பண்ணுறது, நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள், ஒரு சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், டிடிடி அப்டேட்ஸ், தரிசனத்துக்கார நேரம்னு சொல்லிட்டு ரெகுலராக நம்ம சேனலில் எவ்ரிடே ஷேர் பண்ணிட்டு வரேன். நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி மற்ற பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.